பாவம், விஜய் எல்லாம் பாவம் தான், நான் இல்லன்னு சொல்லல. அவருக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் தெரியாது. அவர் பிளாங்கா வந்து உட்கார்ந்து இருக்கிறாருங்க. அவருக்கு மைக் கட்டிட்டு அவர் ஓடுறாரு. ஏன்னா அவருக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் தெரியாது. திமுக கட்சி ஆரம்பிச்சது 49ல, அவங்க எலெக்ஷன் ஃபேஸ் பண்றது 57ல. கருணாநிதி அவர்கள் எம்எல்ஏ வந்து அதுக்கப்புறம் 10 வருஷம் கழிச்சுதான் அவர் வந்து சிஎம் ஆகுறாரு. குழந்தையில இருந்து அரசியல் படிச்சு லிசா அந்த மாதிரி பல போராட்டங்களை பார்த்து அவர் எம்எல்ஏ இருந்து, மேயரா இருந்து, மாணவர் அணியில இருந்து, இளைஞர் அணியில இருந்து இன்னைக்கு வந்து சிஎம் ஆயிருக்காரு. அவர் சிஎம் ஆகிறதுக்கு அவருக்கு 65+ இயர்ஸ் ஆச்சு. அவருக்கு தெரியும், அட்மினிஸ்ட்ரேஷன் தெரியும். அவருக்கு இடைத்தேர்தல் நில்லுங்க, கண்டிப்பா இடைத்தேர்தல் இருந்தாலும் அவர் ஜெயிச்சிருப்பாரு. நீங்க வாங்க, ஃபர்ஸ்ட் சட்டசபைக்கு வாங்க, ஆபீஸ்க்கு வாங்க. ஒரு முதலமைச்சர் வந்தவர்களுக்கு எல்லாம் பண்ணிட முடியாது. ஆனா எல்லா விஷயத்துக்கும் தைரியமா நிக்கணும். அததான் நாங்க சொல்றோம். கரூர் விஷயத்துக்கே அவர் பேசல, அவர் அப்படியே ஓடிட்டாரு. இப்ப இவ்வளவு கலவரம் நடந்துட்டு இருக்கு. நீங்க இப்பவும் வந்து விஜய் அண்ணாவை பாதுகாக்கிறீங்க அப்படின்னா, அப்ப எங்க மக்களுக்கு யார் பதில் சொல்றது? நாங்களும் பொதுமக்கள் தான். எங்களுக்கு யார் பாதுகாப்பு கொடுக்கறது? எங்க குழந்தைங்களை பாதுகாப்புக்கு யார் பேசுறது? சொல்றாங்க 50 கொலைகள் நடந்திருக்கு, 20 ரேப் நடந்திருக்கு, குழந்தைங்க சம்பந்தப்பட்ட அவ்வளவு கேசஸ் நடந்திருக்கு. அப்ப சட்டத்தை எப்படி இவர் வந்து காப்பாத்த போறாரு? அததான் எங்களோட கேள்வி. இங்க நீங்க அரசியல கொண்டுட்டு வராதீங்க. விஜய சொல்றோம்னா அங்க விஜய சொல்லல, சிஎம் கிட்ட கேக்குறோம்.